இன்னைக்குமே சத்தி போறக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. எதுக்காகன்னா, அக்கா உங்க வீட்ல வந்து பெரிய காரியமா ஆச்சு பாத்தீங்களா? அதனால வந்துட்டு எல்லாம் வேலை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தா. அதனால நான் போயிருந்தேன். அது என்ன ரூட்டுங்கன்னா, காவலிபாளையத்திலிருந்து ஆ குப்பந்தூரை, உக்கரம் அந்த ரோடு. அரியம்பாளையம் போய் ஜாயிண்ட் ஆகும். அந்த பிரிவு ஜாயிண்ட் ஆகும். அதுலேருந்து நம்ம சத்தி போயிரலாம். ஒரு இடத்துல மட்டும் அந்த உக்கர தாண்டி கொஞ்சம் தூரத்துல வந்துட்டு இந்த முந்திரி பழம் இருந்துச்சு. போன டைம் போனப்ப பார்த்தேன். மேல பழம் இருந்துச்சு. அதையெல்லாம் நெறைய பேர் அடிச்சு பொறிச்சிருந்தாங்க. இன்னைக்கும் நம்மளும் அந்த மாரி ஒண்ணு பொறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பிளானு. அந்த சத்தி போன டைம்ல இருந்தே மனசு ஃபுல்லா அது அந்த மரத்த பார்க்கறதா வேலையா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2, 3 பழம் இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு பழம் தான் அடிக்க முடிஞ்சுச்சு. என் கை ஃபுல்லா எவ்வளோ அழுக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு குச்சி எடுத்து அடி அடின்னு அடிச்சிருந்தேன். கண்டிப்பா அந்த தோட்டத்துக்காரர் மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா புடிச்சு ஜெயில்ல தான் போடுவாங்க. அந்த மாரி அடிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா பாத்துறாங்க. ஆனா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. அது சாப்பிட்டா ஒரு பக்கம் கடிச்சா, ஒரு பக்கம் அந்த ஜூஸ் போகுது. ஆனா செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷான பழம். அது சாப்பிடும்போது ஐயோ சாமி! என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்பா வந்து தாளவாடியிலேருந்து கொண்டு வந்து குடுப்பாரு. அது பக்கத்து தோட்டத்துல இருக்குன்ட்டு, இன்னும் பழம் விடலன்னு சொன்னாரு. நான் போய் ஃபோன் பண்ணியும் கேட்டேன். "அப்பா பழம் இருந்தா கொண்டு வாப்பா" அப்படின்னு. அவங்க வந்துட்டு "இன்னும் முத்தல, முத்துனா கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதுலேருந்து அந்த பிஞ்சு இதெல்லாமே பொறிச்சிருந்தேன். சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பார்க்கலான்னு. எங்க அப்பா உடனே சொன்னாரு, "அப்படி நீ பொறிக்கிறது விஷயம் இல்ல. அதுல வந்துட்டு அந்த பால் வந்து கையெல்லாம் பிக்கிங்களாமா. ஒரு சிலருக்கு ஒத்துக்காம புண்ணும் கூட வந்துரும்" அப்படின்ச்சு. இருந்தாலும் அது பொறிச்சு சாப்பிட்டு, அந்த இதெல்லாம் பொறிச்சுட்டு வந்துருக்கேன். வெயில்ல காய போட்டு உடைக்கணும். அப்புறம் அதுலேருந்து ஒரு 100 அடி அவ்வளோதான். அங்க வந்ததுன்னா 2 மாமரம் இருக்கும். எல்லாம் நெறைய பழம் இருந்துச்சு. பழம்னா சின்ன சின்ன காய்களா இருந்துச்சு. போன டைம் பார்த்தப்போ அங்க இருக்க அந்த வீட்டம்மா வந்து என்னையவே மொறச்சு பார்க்குறாப்படியே இருந்துச்சு. நான் அப்படியே வந்துட்டேன். கீழ கிடக்குற ஒரே ஒரு காய் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பொறிச்சுட்டேன். திருட்டுத்தனமா முந்திரி பழமும், மாங்காயும் பொறிச்சுட்டேன். அப்புறம் அதிலயே கொஞ்சம் தூரம் வந்தாங்கன்னா, உக்கரமெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா, இந்த மரம் இருக்கும். எனக்கு இந்த பூ பார்க்கறக்கு ரொம்ப தூரத்துலருந்து பார்க்கறக்கு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. பக்கத்துலயும் அழகா இருந்துச்சு. இந்த சித்திரை கனிக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்களாமா ஒரு சில ஏரியால. எங்க ஏரியால அது எனக்கு தெரிஞ்சு இல்ல. அந்த ஃப்ரூட்ஸ் வச்சு தான் கும்பிடுவாங்க. அம்மாங்க வீட்ல அந்த ஃப்ரூட்ஸ் கூட வச்சு சாமி கும்பிட மாட்டாங்க. நார்மலா சாமி மட்டும் தான் கும்பிடுவாங்க. அதையும் பொறிச்சுட்டு, கொஞ்சம் பொறிச்சு வீட்டுக்கும் கொண்டு வந்திருந்தேன் விளையாடுறதுக்காக. அத வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கம்முனு வச்சுட்டேன். பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. யார் எல்லாத்துக்கும் இந்த பூவெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.